வணக்க நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்ணில் இருந்து 50%, 11ஆம் வகுப்பில் இருந்து 20%, 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் இருந்து 30% மதிப்பெண் கணக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் 20 மதிப்பெண், அக மதிப்பீடு மதிப்பெண் 10 என மொத்தம் 30% மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களில் அக மதிப்பீட்டில் பெற்ற 10 மதிப்பெண் 30 மதிப்பெண்ணாக மாற்றப்பட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளில் பங்கு பெறாத மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு மதிப்பெண் எடுத்துக்கொள்ளப்படும். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு இரண்டிலும் செய்முறை தேர்வில் பங்கேற்காத மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு தேர்வில் ஏதேனும் பாடங்களில் தோல்வி அடைந்திருந்தாலோ அல்லது தேர்வு எழுத இயலாத நிலை இருந்தாலோ அந்த மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு 35% மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு எழுத்துத் தேர்வு, அக மதிப்பீடு, செய்முறை தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு அக மதிப்பீடு, செய்முறை தேர்வு என ஒன்றில் கூட கலந்து கொள்ளாத மாணவர்களுக்கு தனித்தேர்வர்களாக தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜூலை 31ஆம் தேதிக்குள் அரசு தேர்வுகள் துறை இணையதளத்தில் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படும் என்றும், இந்த மதிப்பீடு முறையில் கணக்கிடப்படும் மதிப்பெண்கள் குறைவாக இருப்பதாக கருதும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் 12ஆம் வகுப்பு எழுத்துத் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நடத்தப்படும் தேர்வில் அவர்கள் பெறும் மதிப்பெண்ணே இறுதி மதிப்பெண்ணாக அறிவிக்கப்படும் என்றும், தனித்தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு கொரோனா பரவல் சீரடைந்தவுடன் தேர்வு அட்டவணை அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.